வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை நடத்தப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கை விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு தடை விதித்திருக்கிறது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல கேள்விகள், தனிநபருக்கு எதிரான வழக்கில் நிறுவனத்தை எப்படி பொறுப்பாக்க முடியும், நிறுவனத்தை எப்படி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த முடியும்னு கேள்வி எழுப்புகிறது. அமலாக்கத்துறை அனைத்து விதிகளையுமே மீறி இருக்கிறது அப்படின்னு உச்சநீதிமன்றம் கடிந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் புகார் தொடர்பாக அரசே விசாரித்து வருகிறது. தமிழக அரசுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை உள்ளிட்டவங்களாம் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அமலாக்கத்துறை இதில் எங்கு தலையிடுகிறது அப்படின்ற கேள்வி எல்லாம் கேட்டிருக்கிறது. இந்த தடையை அடுத்து திமுக தரப்பிலிருந்து அமலாக்கத்துறை இது அமலாக்கத்துறைக்கான அடி மட்டும் இல்லை, பாஜகவுக்கான சம்மட்டி அடி. தேர்தல் இன்னும் 7-8 மாதங்களில் வரப்போகிறது. அதை கருத்தில் கொண்டு அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் இந்த சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக திரு RS பாரதி விளக்கம் அளிக்கிறார். அதே நேரத்தில் பாஜக தரப்பிலிருந்து இல்லை இது இடைக்கால தடை தான், மக்கள் மன்றத்தில் இது தெரியும் அப்படின்னு அவர்கள் தரப்பில் பதிலாக இருக்கிறது. டாஸ்மாக் விசாரணைக்கு தடை எல்லை மீறியதா அமலாக்கத்துறை விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு M குமார் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு M குமார் அவர்கள்ட்ட ஒரு வரம்பு 2 வரம்பு இல்லை, எல்லா வரம்புகளையும் மீறி இருக்கு அப்படின்னு கடிந்து கொண்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அமலாக்கத்துறை தொடர்பான பல வழக்குகளில் ஜாமீன் கொடுக்கிறப்பெல்லாம் இது போல கடிந்து கொண்டிருக்கிறது. இப்போதும் இந்த நிலை வந்திருக்கிறது. அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் புதிதாக 4-5 மாதத்திற்கு தலைமை நீதிபதியாக இருந்து நல்லபடியாக பணியாற்றுவதற்கு பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வழக்கை பற்றி அமலாக்கத்துறையிடம் ஒரு 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 நிமிஷம் கூட அவர் என்னென்ன கேட்கல, விஷயத்தையே கேட்கல. 3 நிமிஷம் தான் அந்த கேஸ் நடந்திருக்கிறது. அந்த 3 நிமிஷத்துக்குள்ளே 1000 கோடி ஊழல் அப்படின்னு அமலாக்கத்துறை 1000 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆரம்பித்த உடனே அவர் சரமாரியாக நீங்கள் சொன்ன அத்தனை கேள்விகளையும் கேட்டுவிட்டு எல்லாத்தையும் நீங்கள் கிராஸ் பண்ணிட்டீங்க, நோ டைம் லிமிட் இல்லை, இனிமேல் டைமில் இல்லை, இனிமேல் ஆஃப்டர் வெக்கேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டார். இதில் இந்த வழக்கு இவர்கிட்ட இப்பதான் வந்திருக்கிறது முதல்ல. ஓகே, ஆனா அந்த முடிவு இல்ல, உச்சநீதிமன்றம் ஒரு மாநிலத்துல என்ன நடக்குதுன்றதை நீதிபதிகள் தொடர்ந்து பார்க்கறாங்க, கவனிக்கிறாங்க. எப்படி ஷூமோட்டோ வழக்கெல்லாம் எடுக்கறாங்க சொல்றேன். அதாவது நமக்கெல்லாம் தெரிஞ்ச போல நாம எப்படியெல்லாம் தகவல் தொழில்நுட்பம் வழியாக, பத்திரிகை வழியாக, செய்திகள் வழியாக, மக்கள் பேச்சுவார்த்தை வழியாக, நாட்டு நடப்பு வழியாக என்னெல்லாம் தெரிந்துக்கிறோமோ, நம்மளில் ஒருவர் தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள், உயர்நீதிமன்ற நீதிபதிகள். அவர்களுக்கும் இதெல்லாம் தெரியும். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரை அமலாக்கத்துறையில் இதுவரைக்கும் என்ன நீங்கள் வைத்திருக்கிறீர்கள்? அவர்கள் எடுத்த என்ன லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட கேஸு, நீங்கள் அதில் உள்ள பூந்து நீங்கள் எடுத்திருக்கீங்களா? நீங்கள் இதுவரைக்கும் FIR மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன தாக்கல் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டாங்க. செல்ஃபோன் அந்த சம்மந்தப்பட்டவங்க செல்ஃபோனை வாங்கி ட்ரோன் பண்ணி எடுத்திருக்கீங்க. அதில் இப்போ அந்த ஒரு விஷயத்தை அவர் சீரியஸ் ஆகல, டென்ஷன் ஆனது அந்த இடத்துல தான். அவங்களுடைய பிரைவசி பாதிக்கப்பட்ட அந்த இடத்துல டென்ஷன் ஆயிருக்காங்க. அதை அப்படியே வச்சுக்கங்க, இருக்கட்டும். இப்போது சாதாரண போலீஸில் மற்ற விஷயங்கள் அவங்களுக்கெல்லாம் பிடிக்கிற வழக்குகள் இருக்கு இல்லையா, கிராமங்களில் சாதாரணமாக கொலை வழக்காக இருக்கட்டும், அல்லது ஏமாற்றி சீட்டிங் பண்ணுற வழக்காக இருக்கட்டும், கொள்ளையடிக்கிற வழக்காக இருக்கட்டும், அடிதடி வழக்காக இருக்கட்டும், அற்ப வழக்குகள் இருக்கு பாருங்கள். அந்த வழக்குகளை எல்லாம் அந்த ஏரியாவில் உள்ளவங்கள இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு பிடிச்சிக்கலாம், எப்படி வேணாலும் பிடிச்சிக்கலாம், அல்லது தன்னாலே மாட்டிக்குவாங்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாம் எப்படின்னா ஹைலி சயின்டிஃபிக் கிரைம் செய்கிற உயர்மட்டத்தில் இருக்கிற எல்லா சட்டம் அறிவியல் தொழில்நுட்பம் எல்லாத்தையும் தெரிந்து வைத்திருக்கிறவர்கள் செய்யக்கூடிய தவறு. அதை கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த துறையை நியமித்திருக்கிறார்கள். அந்த துறைக்கு விசேஷமான அதிகாரியான ப்ராசிக்யூஷன் தரப்பில் அவங்க தான் நிரூபிக்கணும். அவங்க சம்பந்தப்பட்டவங்க குற்றவாளிகள். ஏன் உச்சநீதிமன்றம் இதை எடுத்த உடனே இதை சொல்லுதுன்னு நீங்க கேட்குறீங்க? இதே வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இங்கே சோதனை நடக்கிறப்ப போனாங்க. அப்போ நீங்க கீழ்கோர்ட்டில் பாருங்கன்னாங்க. அப்போ கீழே இருக்கக்கூடிய கோர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டே கொடுத்தாங்க, அப்புறம் தான் விசாரணை. அந்த இடத்துல நீங்க ஒண்ணு கவனிக்கணும். இதே உயர்நீதிமன்றம் கேட்டது
என்ன கேட்டது? நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் இவ்வளவு நீங்கள் இவங்களை ரைடு பண்ணணும், அவங்கள விசாரிக்கணும்னா நீங்கள் என்ன ஆதாரம் வைத்திருக்கிறீர்கள்? ஆதாரம் இல்லாமல் நாங்கள் அனுமதிக்க முடியாது என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் இவர்கள் ஈடி முறையான ஆதாரங்களை காண்பித்த பிறகுதான் வலுவான ஆதாரம் இருக்கிறது, விசாரிக்க தடை விதிக்க முடியாது என்று சொன்னது. இந்த வார்த்தையை, இந்த அப்சர்வேஷனை ஏன் உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளவில்லை? அமலாக்கத்துறையை ஏன் கேட்கவில்லை? அவர்கள் வாதத்தை கேட்கவே இல்லை. நீங்க வேணா யாராவது நீங்க உங்களுக்கு அமலாக்கத்துறை வாதிட்டு இருக்காங்க. அவங்க 4-5 வார்த்தை பேசுனாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவங்க வாதத்தையே கேட்கல, உடனே டேட் கொடுத்துட்டாரு. இது சாதாரண அதாவது ஒரு சாதாரண நாட்டில் நான் இதை முடிச்சிடுறேன். அதாவது எல்லாரும் நல்லவர்களாக இருந்தால் அரசாங்கம் தேவையில்லை, போலீஸ் தேவையில்லை, சிறைச்சாலை தேவையில்லை, நீதிமன்றம் தேவையில்லை, நீதிபதிகள் தேவையில்லை. நாம் சம்பாதிச்சு நாமளே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கலாம் இல்லையா? நாம் தான் இப்பவும் நம்ம தான் அப்படி தான் செய்துட்டு இருக்கோம். நம்ம சம்பாதிக்கிறோம், நாம தான் வரி கொடுக்குறோம். நம்ம வரியில் தான் இவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கு. கோடிக்கணக்கான ரூபாய் சாதனை அமைப்புகளுக்கு நாம கொடுத்துட்டு இருக்கோம். இல்லை, நான் சொல்றதான் ஃபண்டமெண்டலாக பேசணும் சார், டெக்னிக்கலாக பேசி பிரயோஜனம் இல்லை. அதாவது நாம வரிப்பணத்தில் நாம கட்டுற பணத்தில் தான் எல்லாத்துக்கும் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். நீதிபதிக்கும் அதே சம்பளம் தான், இந்த ஏஜென்சிக்கும் அதே நம்ம பணத்தை தான் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கோம். அவர்களுக்கு கடினமான வேலைகள், இந்த வேலைகளை 5 கடலுக்கு அந்த பக்கம் இருந்தாலும் குற்றவாளியை பிடிச்சி கொண்டு வாயாங்கன்னு நம்ம அவர்களுக்கு அப்பாயின்ட் பண்ணுறோம். வேலையில் அரசாங்கம் அப்பாயின்ட் பண்ணுறது. அப்போ அவர்களுக்கும் நம்மளை போல குடும்பம் இருக்குது, தாய் பிள்ளைகள் இருக்குது, எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கும். போய் அந்தால கடிச்சு குதறிட மாட்டாங்க எந்த யாரையும். அவங்க கேட்ட கேள்வி என்ன? அடிப்படை முகாந்திரம் நான் கேட்குறேன், ஏன் அவங்க இதுல கடிந்து கொள்றாங்க அப்படின்னா, இந்த வழக்குல முகாந்திரம் என்ன? 41 எஃப்ஐஆர். 41 எஃப்ஐஆர் எங்க? டாஸ்மாக் கடைகள்ல வருமானத்துக்கு அதிகம் போட்டது இருந்த டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய அந்த பணத்துக்கு அங்க இருக்கக்கூடிய விற்பனையாளர், மேலாளர் பொறுப்பு. அது விசாரணை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு ஹெட் ஆபீஸ்க்கு நீங்க ஏன் வர்றீங்கன்றதான் கேள்வி. ஹெட் ஆபீஸ்க்குன்னா சம்பந்தப்பட்ட நபர்கள் வழியாக பல்வேறு பணங்கள், பல்வேறு பரிவர்த்தனைகள், வங்கி 90% மேலே கிடைச்சாச்சு. அவங்கள்ட்ட இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது. நீதிமன்றம் கேட்கல சார், நீதிமன்றம் கேட்கறதுக்கு தயாரா இல்லை. இன்னைக்கு தயாரா இல்லை. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அதை கேட்கறதுக்கே தயாரா இல்லை. அவர் செல்போனை, ட்ரோன் அதெல்லாம் எடுத்தார் போனோன்னு அவர் வேற ஆங்கிளில் போயிட்டார். வேற ஆங்கிளில் போய் டென்ஷன் ஆகி தான் இதை எல்லாத்தையும் எதையுமே கேட்கல. ஓகே, அதுலேயும் ஒரு வாதம் இருக்குல்ல, ஒருத்தருடைய செல்போனை எடுத்து என்ன சேட் இருக்குன்றதும் அங்கே இருக்கக்கூடியதை எடுக்கிறதுன்றது அவங்களுடைய பிரைவசி சம்மந்தப்பட்டது தான். குற்றத்தில் தொடர்பு இருந்தால் குற்றத்தை வெளிக்கொண்டு வர்றது தான் அங்கே பிரதான நோக்கமாக இருக்கணும். அதை இன்னைக்கு அந்த தலைமை நீதிபதி அவர்கள் அதை கவனிக்க தவறிவிட்டார்கள் என்று நான் மிகுந்த வருத்தத்தோடு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும், கிட்டத்தட்ட இருக்கிற மக்கள் 3/4 பேர் இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிற அத்தனை பேர் தலைமை நீதிபதி மேலே மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் வருத்தத்தோடு பதிவு செய்து கொள்கிறேன். கேட்போம். மற்ற விருந்தினர்களும் இணைய இருக்கிறாங்க. திமுக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். இது ஒரு இடைக்கால தடை. இது சம்மர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு முழுமையான அமர்வுல விசாரணைக்கு வரும். அவர் சொல்றது இன்னைக்கு அவசரமா விசாரிச்சுட்டாங்க, ஒரு இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க, முழுமையான விசாரணை வர்றப்ப எல்லா வார்த்தையும் கேட்பாங்க அப்படின்றாங்க. இதுல கொண்டாடுவதற்கு என்ன இருக்கு? நீங்க சொன்னதோட தான், அதாவது எந்த விதமான அறிக்கையும் இல்லை, அறிக்கையை தாக்கல் பண்ணுங்க, அதுக்கப்புறம் தான் முழு விசாரணை. நியாயம் தான். ப்ரொஃபசர், சமீபத்தில் நமது கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதிய NEP மதயானை என்கிற புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வந்திருந்த முன்னாள் உச்சநீதிமன்ற நீதியரசர் கவாய் அவர்கள் பேசுகிற போது சொன்னார், MK Stalin, the Chief Minister of Tamil Nadu, is a tall leader to protect the federality of India என்று சொன்னார். இந்திய கூட்டாட்சி தத்துவத்தை நிலைநிறுத்துவதில் இன்றைக்கு இந்தியாவின் ஒரு உயர்ந்த தலைவராக மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார், அவரை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் பல விஷயங்களை சொன்னார். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், மீண்டும் இந்தியத்தின் ஜனநாயகத்தை காப்பதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் ஜனநாயக முறைப்படி உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின்படி இருக்க வேண்டியவர்களை இருக்க வேண்டிய இடத்தில் வைத்திருக்கிறார். நான் வருகிற போது அண்ணன் குமார் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். அவர் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு. ஆனால்
ஏதோ உச்சநீதிமன்ற நீதிபதிகள் டென்ஷன் ஆன உடனே தூக்கி அடிச்சுட்டு போயிடுவாங்கன்னு பேசுகிறாரு. இது நியாயமா? தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தீர்ப்பை. எப்படி கவர்னர்களுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் நீங்கள் 1 மாதம் அல்லது 3 மாதம் என்று கால நிர்ணயம் வாங்கிய போது கொண்டாடியதோ இந்தியா, அதை போல இடி நீங்கள் நினைத்த இடத்திலெல்லாம் நுழைந்து விடுவதற்கு நீங்கள் ஒன்றும் அதிகாரம் படைத்தவர்கள் இல்லை என்பதை மிக தெளிவாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதுதான் இடைக்கால கொண்டாட்டம்ன்றார் அவர். கண்ணை மூடி கொண்டா கொடுத்து விடுவார்கள் நீதியரசர்கள்? அவ்வளவு சாமானியர்களா அவர்கள்? ஒரு உச்ச நீதிமன்றம் என்கிற ஒரு உச்ச பதவியில் போய் உட்கார வேண்டும் என்றால் சாமானியர்கள் போய் உட்கார்ந்து விட்டு பேசுகிற கோபத்தில் எடுத்தெறிந்து அடித்து விடுவார்களா? அப்படிப்பட்டவர்களா நீதியரசர்கள்? இந்தியாவினுடைய நீதியரசர்கள் கவாயினுடைய பின்புலம் என்ன? அவர் கேட்கிறாரே கேள்விக்கு பதில் இருக்கிறதா? ஏனப்பா, முதல்ல இந்த நிறைய பேருக்கு என்ன தெரியல அப்படின்னா, அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இவங்களுடைய டியூட்டி என்ன? என்ஃபோர்ஸ்மெண்ட், நீ எதை அமலாக்கணும்? அமலாக்குறது இந்தியா முழுக்க பல இதுகள் இருந்தாலும் உனக்கு அமலாக்கத்துக்கு 5 சட்டம் தான். பிஎம்எல்ஏ, காஃபி ஃபோசா, ஃபெமா, ஃபெரா, நார்காட்டிக்ஸ் ஆக்ட், இந்த 5 தானே. இந்த 5 தான் நீங்க நடைமுறைப்படுத்துறது தான், என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு தான். நீங்க ஒரு தனி மனிதன் தன் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்து விட்டான் என்றால் அதை கேட்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது, ஐடிக்கு இருக்கிறது. ஒருவேளை அதில் கிரிமினல் இருந்தால் அதை வழக்கு விசாரிப்பதற்கு சிபிஐ இருக்கிறது. மிக தெளிவாக தீர்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் வந்து சட்டவிரோத பண பரிமாற்றம், வெளிநாட்டு பணம் அப்படிலாம் உள்ள வராங்க. அதாவது அதுக்கு தான் அவங்க தெளிவாக கேட்டார், பிரிடிகேட் அஃபென்ஸ் எங்க இருக்கு? நீங்க இந்த வழக்கு எதன் அடிப்படையில் போறீங்க? நமது தமிழ்நாடு அரசு ஊழல் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த எஃப்ஐஆர். நீங்க எப்படி உள்ள வரீங்க? எதுக்கு சார் நீங்க உள்ள வரீங்க? அவங்க இன்னொரு கேள்வி மிக தெளிவாக கேட்டிருக்காங்க. என்னன்னா, ஒரு உதாரணத்தோடு பார்த்து கொண்டிருக்க நம்ம தந்தி டிவி நேயர்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்போ நம்ம இடி ஆபீசர்ஸ் ஏறத்தாழ ஒரு 9 ஆபீசர்ஸ் மேல வழக்கு இருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, இவங்க லஞ்சம் வாங்கின வழக்கு. உதாரணமா டெல்லியில் விஷால், கேரளாவில் சேகர்குமார், சிம்லாவில் விக்சாத்திபா, இப்படி வரிசையா இந்த இடி டிபார்ட்மெண்ட்ல இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினது. லஞ்சம் ஒழிப்பு துறைக்கு வர்ற இந்த அதிகாரிகள் லஞ்சம் வாங்கினார்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு கேட்குறேன், இவங்க ஒவ்வொருத்தரும் வாங்கியிருக்காங்கல்ல. இதில் இன்னொரு கொடுமை கூட தமிழ்நாட்டில் நடந்துச்சு தம்பி. 2 விவசாயிகள் 450 ரூபா பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்காங்க. வெறும் 450 ரூபா. சேலத்தை சார்ந்தவர் கண்ணையா கிருஷ்ணா. அவங்க பிஎம்எல்ஏ ஆக்டில் பணத்தை வந்து கருப்பு பணமாக மாற்றிட்டாங்க, வெள்ளை பணமாக மாற்றிட்டாங்க, நோட்டீஸ் அனுப்பின இடி டிபார்ட்மெண்ட். இப்போ நான் கேட்குறேன், இத்தனை வழக்கு நடக்குதுல்ல. இப்போ தமிழ்நாட்டினுடைய லஞ்ச ஒழிப்புத்துறை எங்கள் டாக்டர்கிட்ட 40 லட்சம் ரூபா வாங்கின இந்த இடி ஆபீசரினுடைய தலைமை அலுவலகம் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கீழ் வருகிறது. அவர் அலுவலகத்தை நாங்கள் முற்றுகையிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை நடத்தும் என்று நிர்மலா சீதாராமன் அவர்களை வீட்டு காவலில் வைத்தால் அது சரியற்று நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? ஒருவேளை தமிழர்கள் கைத்தட்டி வரவேற்பார்கள், அது வேறு. அப்படி நடக்கிற போது, ஆனால் அப்படித்தான் இல்லை. நான் தம்பி சொல்லிடுறேன், இந்த வழக்கு எப்படி என்றால் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் ஸ்டே கொடுக்கல. உங்களுக்கு எந்த முகாந்திரம் இருக்கிறது? பிரிடிகேட் அஃபென்ஸ் எங்கேயாவது கொடுத்துருக்கீங்களா நீங்க? இந்த பணம் தம்பி, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவுட்லெட்டில் 100 ரூபாய்க்கு 110 ரூபான்னு விற்கிறான். அது வருமானத்துக்கு அதிகமாகவோ அல்லது தவறாகவோ செய்வது, அதை ஐடி கேட்கணும். ஐடி தனி அதிகாரியை தான் கேட்க முடியும். நீங்க எப்படி கார்பரேஷனை கேட்க முடியும்? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்களே. நீங்க ஒரு அவுட்லெட் அதிகாரி தப்பு செய்தால் அந்த அதிகாரியை விசாரிக்காமல் நீங்க எப்படி ஒரு கார்பரேஷன் வருவீங்க? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்று கேட்ட கேள்விக்கு பதிலே இல்ல தம்பி. இல்ல, சட்ட ரீதியா நீங்க எந்த வழக்கின் அடிப்படையில் வர்றீங்கன்னு கேக்குறீங்க. இல்ல, ஒரு தார்மீகமா ஒருத்தர் 10 ரூபா வாங்குறாரு, கூட காசு இருக்கு அப்படின்னா அது தலைமைக்கு தெரியாம, அதாவது ஹெட் ஆபீஸ்ல இருந்து தெரியாம நடக்குமான்றதான ஒரு இது. அது நல்ல கேள்வி. 41 எஃப்ஐஆர் யார் போட்டது? நீ போட்டியா? பிஏஓக்கள் பிஎம்எல்ஏ போட்டாங்களா? டிவிஎஸ்சி ஆஃப் தமிழ்நாடு போட்டது. லஞ்ச ஒழிப்புத்துறை 41 எஃப்ஐஆர் போட்டதும் தமிழ்நாடு கவர்மெண்ட். அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வேடிக்கை பார்க்கல. நீங்க உள்ள வர வேண்டிய அவசியம் என்ன? திருக்குமார், உள்ள வர வேண்டிய அவசியம் எங்க வருது சார்?
இவங்க கேஸ் போட்டாங்க, டிவிசி கேஸ் போட்டுது, விசாரிச்சாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு லோக்கலில் மாவட்ட ரீதியாக அந்தந்த பிஏஓக்கள் இந்த அநியாயத்தை பற்றி அவங்களும் புகார் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் பிறகு அது நிறுத்தப்பட்டது. அதற்கு பிறகுதான் இது வெளியே வருது. அதுக்கப்புறம் தான் இதனுடைய ஊழல் மக்கள் மத்தியிலே ஒரு பெரிய பரவலாக பேசப்பட்டு அதற்கு பிறகுதான் இந்த வழக்கில் இதில் சில சம்பவங்கள் வந்து மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் நுழைஞ்சிட முடியுமான்னு கேக்குறாங்க. இங்க வரணும்னா அதுக்கான கீ என்ன கீ கேஸ்? ஒரு வழக்கு நடந்து ஒரு சம்பவம் நடந்தால் நீதிமன்றங்களுக்கு எப்படி ஜூம் அவுட்டாவோ ஒரு கேஸை எடுக்க முடியுமோ அதன் போல விசாரணை ஏஜென்சிகளுக்கும் முடியாது, அமலாக்கத்துறைக்கும் முடியாது. தவறான தகவலை அண்ணன் குமார் பதிவு செய்கிறார். சுயமோட்டோ அதிகாரம் எந்த டிபார்ட்மென்ட்க்கும் கிடையாது. சுயமோட்டோ அதிகாரம் இல்ல. ஏற்கனவே நீங்க லஞ்ச ஒழிப்புத்துறை நீங்க தான ஆரம்பிச்சீங்க. சார் அண்ணன் குமார்னா ஒன்றே ஒரு கேள்வி ஆரம்பிச்சீங்கல்ல. இங்க 4 டிபார்ட்மென்ட் இருக்கு. உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லுது. 1 டிவிஎஸ்சி, 2 இன்கம் டாக்ஸ், 3 சிபிஐ, 4 நீங்க இடி. இந்த 3ல இல்லாமல் பிரிடிகேட் அஃபென்ஸ் என்கிற கருப்பு பணத்தை வெள்ளை பணமாகவும் மாற்றி இருந்தால் அதை நீங்க கொண்டு வரலாம் இருக்கா? அதற்கு தான் சில சம்பவங்கள் அதை உணர்த்தியதால் அவர்கள் அதை நடவடிக்கை எடுத்தார்கள். கேட்போம். நான் திரு மணிகண்டன் பார்வையாளர். திரு மணிகண்டன், இந்த சோதனைகள் இப்போது நடைபெறுவதில் அரசியல் காரணம் இருக்கு. 7-8 மாதத்துல தேர்தல் வருது, அரசுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும்னு தான் இந்த சோதனைகள் நடக்குது அப்படின்னு திரு ஆர்.எஸ். பாரதி சொல்றார். ஏன் இவ்வளவு நாள் இந்த சோதனைகள் நடக்கல? தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட ஆடியோ சரியா இருக்கா? எஸ் எஸ் எஸ். கவிஞர் கண்ணதாசன் அவர் எழுதின ஒரு புத்தகத்துல சொல்லியிருப்பாரு, நீதிமன்றத்துல இருக்கிற நீதிபதி குற்றவாளி கூண்டுல நிக்கிறவரையும் அவருடைய வக்கீலையும் பார்த்து கேட்பாராம், குதிரைக்கு கொம்புகள் 1ஆ 2ஆ என்பது என் கேள்வி, உண்டா இல்லையா என்பதல்ல, உண்டா என்பதா அப்படிங்கிறதுக்கு பதில் சொன்னீங்கன்னா அது நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்பாராம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஈடிக்காக போன வழக்கறிஞர்களுக்கு இந்த நிலைமை தான் ஏற்பட்டது. இன்னைக்கு இருக்கிற உச்ச நீதிமன்ற மரியாதைக்குரிய நீதிபதிக்கு முன்னாடி யாரு நம்ம இப்ராஹிம் வந்திருப்பாராட்டு இருக்குது, தம்பி வந்திருப்பாராட்டு இருக்குது. தம்பிகிட்டையாவது கேட்கிறேன், நான் நிறைய பேர்த்து கேட்டு பார்த்தேன், இப்ராஹிம் எங்க அந்த தம்பி, எங்க அந்த உறவுக்கார தம்பி, உங்களுக்காக தெரியுமா? தெரிஞ்சா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்க. நான் பாக்குறவங்கலாம் எங்க அந்த தம்பி, எங்க அந்த உறவுக்கார தம்பின்னு கேட்கிறேன். பதில் சொல்ல மாட்டேன். கிடைச்சிரும் அந்த தம்பி யாருன்னு. நீங்க தான் இல்ல இல்ல நீங்க தம்பியோட கூட நீங்க தான் உறவு வச்சுக்கிட்டீங்க. தம்பி கிடைச்சிருவாங்க. இப்ராஹிம், அதாவதுங்க இதுல ஒரு அடிப்படை, இதே உச்ச நீதிமன்றம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்ன ஒரு இதை நான் சுட்டி காமிச்சுட்டு இந்த விஷயத்துக்கு போறேங்க. மணி லாண்டரிங் அப்படிங்கிறது வந்து பயங்கரவாதத்தை விட இந்த தேசத்திற்கு அபாயகரமானது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுச்சு. நீங்க இன்னைக்கு தலைப்பு என்ன கொடுத்திருக்கிறீங்கன்னா, ஈடி எல்லையை மீறி விட்டதா அப்படின்னு கொடுத்திருக்கீங்க. கார்கே, ஈடி எல்லையை தொட்டு விட்டது. அந்த எல்லையை தொட்டதுனாலதான் அந்த பதற்றத்தின் விளைவு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வாங்கக்கூடிய பிரபலமான இவங்களுடைய கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நிலைய வித்வான்கள் சொல்ற மாதிரி நிலைய வக்கீல்களை வச்சு இவங்க போறாங்க. நான் என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, இருக்கட்டுங்க, திமுக அரசாங்கத்துடைய நிறுவனம் அது. எனக்கு என்னன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் தமிழர் உணர்வு அப்படிலாம் பேசுறீங்களா? நம்ம தமிழன் பிரச்சனை நம்ம சரவணனை அனுப்பிச்சிருந்தீங்கன்னா இலவசமா உங்களுக்கு போய் வாதாடி இருப்பாங்க. ஆனா அதுக்கு 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கொடுத்து ஃபீஸை வீணடிக்கிறாங்களேங்கிற கவலை ஒரு பக்கங்க. 24 மணி நேரமே உயிர் வாழ்ற ஈசல் மாதிரி ஒரு பிரீத்திங் டைம் உங்களுக்கு கிடைச்சிருக்குதுக்காரு. அவ்வளவுதான். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த சம்மர் வெக்கேஷன் அப்படிங்கிற இந்த இது வரைக்கும் இவங்க ஒரு மூச்சு விட்டுக்கலாம், ஆசுவாசப்படுத்திக்கலாம், கொண்டாடிக்கலாம், ஏதாவது ட்வீட் போட்டுக்கலாம், சந்தோஷப்பட்டுக்கலாம், அவ்வளவுதான். அந்த விரிவா பின்னாடி விசாரிப்போம், அதுவரை இடைக்கால தடைன்னு சொல்லியிருந்தா ஓகே. நீங்க வந்து எல்லா வரம்புகளையும் மீறிட்டீங்க, எல்லா எல்லையும் மீறிட்டீங்க, இன்னும் சொன்னா கூட்டாட்சி தத்துவத்துப்படி தான் செயல்படுறீங்களான்ற கேள்வியெல்லாம் வைக்கிறப்போ எதை நோக்கிய பார்வையா இருக்குது? என்ன அப்சர்வேஷன் அதாவது இடி வக்கீல் பேசுறதுக்கு 3 நிமிஷம் கூட டைம் இல்ல. உச்ச நீதிமன்ற நீதிபதி என்ன அப்சர்வேஷன் கண்டுபிடிச்சு கூட்டாட்சி கூட்டு பொறியியலுக்கு வந்து பெரிய ஆபத்து வந்துருச்சு நீங்க சொன்னாரு. நான் ஒண்ணு சொல்றேங்க, நான் ஒரு வழக்கறிஞரா இருந்தாலும் சில விஷயங்களை வெளிப்படையா சொல்றேங்க. நீதிமன்றத்திற்கு தொடர் கேள்விகளை எழுப்பிய மரியாதைக்குரிய ஜனாதிபதி நீதிமன்றத்துக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு பெரிய பிரச்சனையா இருக்குதுங்க. ஒரு நீதிபதியே லஞ்ச பணம் வீட்டுல வச்சிருந்தாரு, பணம் பெரிய அளவுல வச்சிருந்தாரு, அதை பத்தி என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு தொடர் கேள்விகளை எழுப்பக்கூடிய துணை ஜனாதிபதி
இதுதான். அதே மாதிரி இப்ப யாரோ ஒரு உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து ஐயா ஸ்டாலினை பாராட்டினாரு, கான்சல்டன்ட் சொன்னார். அவர் யாருங்க? அவர் பேர் என்ன? உங்களுக்கு நீதிபதி பேர்லாம் தெரியாதுன்னா ரவுடி ரோக்கு இவங்க பேர்லாம் தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்னும் வழக்கறிஞர் தெரியாது. நான் போயிட்டு கேட்கிறேன், யாரு ஒரு நீதிபதி வந்து பாராட்டினாருன்னு சொன்னீங்களா? அவர் பேர் என்னங்க? கவாய் கவாய் அவர் சொல்றதுக்கு சங்கடப்படுறாரு. கவுடா கவாயில் யாருங்க? அவருக்கு இந்த கவாய்க்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? ஒண்ணும் இல்லைங்களா? கவுடா இல்ல விஷயத்துக்கு வந்து இங்க வந்து விட்டுருங்க. நான் அந்த விஷயத்துக்கு வந்துடுறேங்க. உங்களுக்கு மடியில கனம் இல்ல, வழியில எதுக்கு சார் நீங்க பயப்படுறீங்க? நீங்க மத்திய அரசு, ஒன்றிய அரசு, குன்றிய அரசு வந்து எங்களுக்கு கல்வி நிதியை கொடுக்கல, ஜிஎஸ்டியை கொடுக்கலீங்களா? அப்ப இந்த 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் உள்ள வக்கீல கொண்டு போய் வச்சு உச்சநீதிமன்றத்தில் நீங்க தான் வாதாடினீங்களா? செந்தில் பாலாஜியை புடிச்சு தூக்குன உடனே தொட்டுப்பார் கிட்ட வந்துப்பார் அப்படின்னு அறிக்கை விட்டுட்டு அவரை வந்து ஏதோ தனக்கு ஏற்பட்ட இழப்பு மாதிரி வந்து போய் நீதிமன்றத்தை நாடினாரு நம்ம முதலமைச்சர் மரியாதைக்குரிய இன்றைய ஆட்சியில இருக்கிறவங்க. 2வது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, மணல்ல இதே மாதிரி 4500 கோடி ரூபாய் திருட்டு அப்படிங்கிறப்ப இதுக்கு இதே மாதிரி தான் போய் தடை வாங்கினாங்க. எப்பெல்லாம் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு வருதோ, நீங்க தமிழக மக்களுக்காக ஆட்சி நடத்தல, தமிழக மக்களுக்கு நீங்க ஆட்சி நடத்திருந்தா இதே 50 லட்சம் ரூபாய் வாங்கக்கூடியவங்களை வச்சு நீட்டுக்காக அதிமுக ஆட்சியில அன்றைய கேஸ் நீங்க வேலைப்படுத்திருக்கணும் சார். அதிமுக ஆட்சியில அன்றைய முதல்வருக்கு எதிரான வழக்கு வரப்போ அவங்க தடை வாங்கலையா? அது நீதி கொடுக்கக்கூடிய ஒரு பதில் சார். அது ஐயா நான் தவறு சொல்லல, கார்கே நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. என்னைக்கெல்லாம் உங்க மேல ஊழல் குற்றச்சாட்டு 4500 கோடி இப்ப வந்து 1000 கோடி அப்படின்னு வருதோ, அதுக்கு நீங்க 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் வைக்கிற வக்கீல வச்சு வாதாடுற மாதிரி நீட்டுக்கும் இதே மாதிரி பண்ணிருக்கலாம். நீங்க தான் ஒன்றிய அரசு, குன்றிய அரசு எங்களுக்கு வந்து நிதி கொடுக்க மாட்டேன், கல்வி நிதி கொடுக்கலன்னு நாடகம் நடத்துறீங்களே, அப்ப இந்த வக்கீல வச்சு நடத்திருக்கலாம். அதே மாதிரி ஒன்றிய அரசு ஜிஎஸ்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டேங்குதுன்னு சொல்லுது, அதுக்கு நீங்க நடத்திருக்கலாம். இது என்னன்னா, அதாவது ஒரு பிரீத்திங் டைம், அவ்வளவுதான். இது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்தலுக்கு கிட்ட வர்ற இது ஒரு அப்சர்வேஷன். அது வந்து இது நீதிமன்றம் நீங்க என்ன வேணாலும், இது கூட்டாட்சிக்கு இல்ல, கூட்டு பொறியலுக்கு வந்தது இல்ல. அந்த உச்ச நீதிமன்றம் அவருடைய உச்ச நீதிபதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சில பர்சனல் பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் இருக்குது. ஆனா இறுதியில அவர் தீர்ப்பை மாத்தி கொடுத்துட முடியாது. ஒரு 1.5 நிமிஷம் நீதிபதிகளுக்கு நோக்கத்தை கற்பிக்க கூடாது மணிகண்டன், உங்களுக்கு தெரியும் வழக்கறிஞர். ஸ்கேண்டல் ஆஃப் ஜட்ஜஸ், ஸ்கேண்டல் ஆஃப் ஜட்ஜஸ் பத்தி பேசுறதுக்கு என்ன சார்? இல்ல ஒரு நிமிஷம், எல்லாரும் நீதி அடிப்படையில் தான் சரி, நீதிபதிகளுக்கு நோக்கம் கற்பிக்க கூடாது. ஏத்துக்க கார்கே நீங்க சொல்றது ஏத்துக்கிறேன். உச்ச நீதிமன்றமா உச்சி குடிமை மன்றமானு நீதிபதிகளுக்கு உள்நோக்கம் கற்பிச்சது யாருங்க? இந்தியாவிலே கலைஞர் கருணாநிதி தான் கற்பிச்சாரு. இது வாங்கப்பட்ட தீர்ப்பா வழங்கப்பட்ட தீர்ப்பான்னு சொன்னது யாருங்க? கலைஞர் கருணாநிதி சொன்னார். நான் அதோடய சொல்லிட்டேன். இருந்தாலும் நீங்க சொல்றதை நான் ஏத்துக்கிறேன். நான் எந்த இதையும் நான் கற்பிக்கலைங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, தேர்தல் கிட்ட வர எனக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் மணீஷ் சிசோடியாவும் ஞாபகத்துக்கு வராங்க. அது இங்க நடக்குமா எனக்கு தெரியாது. ஆனா நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இருக்கு. நீங்க அடிச்ச கொள்ளைகள் உங்களுக்கு கொண்டு அங்க நிறுத்தம். திரு இப்ராஹிம், பாஜக சொல்றாங்க இது மக்கள் மன்றத்துக்கு தெரியும், டாஸ்மாக்ல என்ன நடக்குதுன்னு மக்கள் மன்றத்துக்கே தெரியும், இன்னைக்கு நீதிமன்றத்தில் வேணா ஒரு இடைக்கால ஸ்டே வாங்கியிருக்கான்னு கேட்கிறேன். முதல்ல இதற்கு முன்பாக பேசிய நம்மளோட அருமை சகோதரர் மணிகண்டன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லணும். என்னன்னா, அந்த கடைசியாக கவர்னர் அவர்களுடைய வழக்கிலையும் சரி, கொலிஜியத்தையும் அன்னைக்கு ஜக்தீப் தங்கர்லேருந்து இன்றைக்கு நேரடியாக நீதிபதி அவர்களை தொடர்ந்து நீதி அரசர்களை குறித்து, அதாவது கீழ்த்தரமான விமர்சனங்களை கொண்டு வருவதே இன்றைக்கு பாஜகவும் அதன் கூட்டணி கட்சிகளுடைய அடிப்படை வாதமாக இருக்கிறது. இதை நான் முதல் பாயிண்டாக வச்சிடறேன். ரெண்டாவது, இன்றைக்கு கொடுத்துருக்கிற இந்த ஸ்டே என்பது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தெளிவாக ஒரு 5 விஷயத்தை மேண்டேட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் பேசும்போது ஒரு விஷயத்தை சொன்னாங்க, எங்களுக்கு வாதமே தரல, நேரம் தரப்படவில்லை வாதாடுவதற்குண்டு. எனது அருமை நீதிபதி கவாய் அவர்கள் கேட்கிறார், இடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ், the federal structure is being destroyed. அதை தாண்டி ஒரு தனி மனித உரிமைகளை நீங்கள் பறித்து விட்டீர்கள். அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம், ஒரு ஃபோனை பிடுங்கி அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு வாட்ஸ்அப்பில் இருக்கிறத எடுத்து அதை கிழிச்சு போட்டு ஒரு ஃபேக் கிரவுண்ட்ஸை ரெடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஈடிக்கு கிரவுண்ட்ஸ் இல்லை இந்த கேஸில். நீங்கள் 2014 2021 வரைக்கும் அதிமுகவால் போடப்பட்டது 39 வழக்கு. அதற்கு பின்பாக 7 வழக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எங்களுடைய காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் போடப்பட்ட வழக்கு. நான் கேட்கக்கூடியது 39 வழக்கு இருந்துச்சுல, அன்னைக்கே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து டிவிஎஸ்சி கிராஸ் பண்ணல.
அன்னைக்கு ஐடி வச்சு நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் வீட்டுல வருமான வரி வருமான வரித்துறையுடைய சோதனை சரி அதை விட்டுங்க 1900 கோடி டைராசிட்டின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நத்தம் விஸ்வநாதன் மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர்கள் எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல ஆங்காங்கெல்லாம் பணம் முதலீடு பண்ணிருக்காங்கன்னு சொல்லி கசிய விட்டாங்கல்ல. அன்றைக்கே வரல இடி. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்த பின்பாக இந்த இடி selectively targeting the opposition party. இதுதான் அன்றைக்கு அபிஷேக் மின்வி அவர்கள் சுப்ரீம் கோர்ட்ல 14/3/2023 தெல்ல தெளிவாக எடுத்து வச்சார் சந்திரசூட் முன்னாடி. அப்ப நாங்க கேட்கக்கூடிய கேள்வி ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன். 2014 இருந்து 2025 வரைக்கும் இது கிட்ட 193 எதிர்க்கட்சி தலைவர்கள் 14 எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அரசு செய்யப்பட்டு இந்த ஈடியால் இன்றைக்கு வழக்கு தொடரப்பட்டு அதுக்கு இன்றைக்கு வரைக்கும் ட்ரையல் கூட பண்ணாம வெறும் 2 பேர் கன்விக்ஷன் ஆயிருக்காங்க. 193 எதிர்க்கட்சி தலைவர்கள்ல 17 எதிர்க்கட்சி பார்ட்டிகள்ல வெறும் 2 பேர் தான் சார். உங்களுடைய கன்விக்ஷன் ரேஷியோ 1% கூட கிடையாது. சரி 2014 இருந்து 2025 வரைக்கும் 5297 வழக்குகள் போட்டிருக்கீங்க. எவ்வளவு கன்விக்ஷன் பண்ணிருக்காங்க தெரியுமா? டோட்டல் கன்விக்ஷன் ரேட் வெறும் 40 கேஸ். 6000 வழக்கு 40 கன்விக்ஷனுங்க. அதுல 3 அக்விட்டல். இதுல 2000க்கும் மேற்பட்ட வழக்கு ட்ரையலே பண்ணல. எம்ஜி தேஷ்பாண்டே அவர்கள் சிறப்பு நீதிமன்றத்தில் கேட்டாங்கல்ல, you are running with a speed trial, not running with a what you say நத்தை வேகத்துல தான் நீங்க மூவ் பண்றீங்க, எக்காரணத்தை கொண்டு ட்ரையல் பேஸ் ரன் பண்ண மாட்டீங்கன்னு கேட்டாங்கல்ல. அதற்கு பதில் அளிக்க முடியுமா? இதெல்லாம் விட்டுருங்க. கன்சிடரேஷன் ஆஃப் பீப்புள் ரைட்ஸ். இதை தாண்டி அபய் சோகா உஜ்ஜல் புயான் அவர்கள் சொல்றாங்க, இன்னைக்கு போனை பறிச்சுட்டு போனாங்கல்ல, இதே வழக்க அன்றைக்கு இருந்த நீதியரசர்கள் சொல்றாங்க, கன்சிடர் த பீப்புள்ஸ் ரைட், மக்களுடைய அடிப்படை உரிமைகளை காப்பாற்றுங்க, இது ஈடியோட வேலை கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏங்க ஈடி இஸ் கிராசிங் ஆல் லிமிட்ஸ்னா என்ன கட்ட பஞ்சாயத்து பண்றீங்களா? உங்களுக்கு அடிப்படையா விதிகள் கிடையாது, அடிப்படையா நீங்க கான்ஸ்டிடியூஷன் லாவை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, அடிப்படை சட்டமின்றி தி சக்சசிவ் ட்ரையல்ஸ் நீங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நாங்க ட்ரையலை ஃபைல் பண்ணுமான்னு சந்திரசூட் கேள்வி கேட்டாரா இல்லையா? இதை தாண்டி 5 முறை நேஷனல் ஜுடிஷியரி அப்பாயின்மெண்ட் ஆக்ட் கமிஷன் 2015, எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் 2024, அதே நேரத்தில் கவர்னரோட இது ஆன்டி கன்வர்ஷன் லா யூபி, அதை தாண்டி இந்த டாஸ்மாக் வழக்கு 5 வழக்குக்கு 2014 இருந்து 2025 வரைக்கும் the constitution violate பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் இந்த பாஜக அரசை சம்மட்டேடியாக அசிங்கப்படுத்தி இருக்கிறது. இதுக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கு பதில் சொல்லணும்ல திரு குமார். இது அமலாக்கத்துறைக்கு பின்னடைவு மட்டும் இல்ல, இது பாஜகவுக்கான சம்மட்டி அடி அப்படின்னு திரு ஆர் எஸ் பாரதி சொல்றார். அவரு டிஎம்கே பர்சன், அவர் அப்படித்தான் சொல்லுவார். இது பாஜகவுக்கும் அடி இல்லை, அமலாக்கத்துறைக்கும் அடி இல்லை. என்ன அடின்னா இந்த விசாரணை இப்போ இந்த நடுவில் இந்த 1 மாதம் இடைவெளி இருக்குல்லவா, இந்த இடைவெளிகளில் இவங்கெல்லாம் உஷாராகிறதுக்கு, இதில் தப்பு பண்ணவங்க உஷாராகிறதுக்கு, சாட்சிகளை மறைக்கிறதுக்கு, ஆதாரங்களை மறைப்பதற்கு டைம் இருக்குது. அதுக்கு தான் இந்த உச்சநீதிமன்ற இடைக்கால தடை அதுக்கு சப்போர்ட் பண்ணோம், அது உறுதியாக சப்போர்ட் பண்ணோம், அது இருக்கட்டும். இதனால் ஒன்று நாம் ஏற்கனவே முதல் ரவுண்டில் சொன்னது போல் இந்த விசாரணை அமைப்புகளெல்லாம் உங்களுக்காகவும் இவருக்காகவும் எனக்காகவும் சகோதரருக்காகவும் நம்ம எல்லாத்துக்காகவும் தான் நம்மளுடைய நாட்டினுடைய மொத்த வருவாயை மொத்த நலனை பாதுகாக்கக்கூடிய, அதில் யாராவது இடையூறு செய்தால் அதை தடுக்க வேண்டிய அமைப்பு என்பதை நீதித்துறையும் கவனத்தில் எடுத்துக்கொள்ள ரைடு பண்ணுது அப்படின்னு குற்றச்சாட்டு. செலக்டிவா ரைடு பண்ணுது நம்ம தான் சொல்றோம். இப்போ எலெக்ஷன் நடந்தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அங்க போய் வேலை பார்க்கறாங்க. இவ்வளவு ஏகப்பட்ட வழக்குகள்ல கேஸ் போட்டாங்க, அது தண்டனை கொடுக்கப்பட்டது ரொம்ப கம்மியான ரேட்டுன்னு சகோதரர் சொன்னார். இந்த மாதிரி முன்னக்கூட்டியே தடுத்து நீ அங்கே போகாத இங்கே போகாத, அவரை கொடுக்காத, அவரை கூப்பிடாத, விசாரிக்காத, அவர் செல்போனை வாங்காத, ஒரு சின்ன குற்றம்னா செல்போனை வாங்கி வச்சு அவ்வளோ கண்டுபிடிக்கிற சிசிடிவி கேமரா சொன்னாரு. 5 பிரிவுகளான குற்றங்கள்ல தான் விசாரிக்க முடியும். எங்க வேணா குற்றம் நடக்குன்னா எப்படி வேணா போவேன்னு சொல்ல முடியாது. இதுல முகாந்திரம் இருந்ததுன்னா அவங்க இசிஐஆர் பதிவு செய்வதற்கான முகாந்திரமா இருக்கும். சென்னை உயர்நீதிமன்றம் உங்கள் அதற்கான ஆதாரம் இருக்கிறது, ஆகவே நீங்கள் விசாரிக்கலாம் என்று தான் அலோவ் பண்ண. அதையே உச்சநீதிமன்றம் எடுத்துக்கல, அதே கவனத்தில் எடுத்துக்கல. ஏன்னா உச்சநீதிமன்றம் டெல்லியில் இருக்கு சார். டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு இங்கே உள்ளது எப்படி தெரியும்? அதனால தான் அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக முன்சிப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு அந்த ஸ்லாப் அப்படி இருக்கிறது. ஒவ்வொரு கோர்ட்டும் நீதிமன்றங்களும் அவங்க கொடுக்குற தீர்ப்புகள், அதில் இருக்கிற விதிமீறல்கள், அதில் ரூல் ஆஃப் லாக்கு எகென்ஸ்டாக இருக்கிற சரத்துகள் அதில் மீறப்பட்டிருந்தால் அதை அடிப்படையாக வைத்து மேலே மேலே தீர்ப்புகள் வளர்ந்து கடைசியில் நுட்பமான முறையில் அந்த நியாயம் நீதி நிலைநாட்டப்படுவது
நீதித்துறையினுடைய பழக்கம். நேராக போய் ஒரு அமலாக்கத்துறை இவ்வளோ கஷ்டப்பட்டு இத்தனை நாளாக கடந்து கஷ்டப்பட்டு பிடிச்சி நிறைய பேரை ஒதுக்கி எல்லாம் பண்ணியிருக்காங்களே, என்னையா நடந்தது, நீ என்ன வச்சிருக்க பேப்பர் இப்போ கொடுன்னு கேட்கக்கூடாதா? அதை கூட கேட்கல. இல்ல அதை கேட்டாங்க டீடைலா. அதுதான் அதை கேட்டு கொடு, நாளைக்கு போஸ்ட் பண்ணா நாளை இன்னைக்கு சாயங்காலம் 2 மணிக்கு. ரெகுலர் இது இல்ல சார், கோடை விடுமுறை. அதெல்லாம் சரிதான் சார். அப்ப இவ்வளவு பேர் இவ்வளவு நாள் உழைச்சது என்னாச்சு? இது ஒரு பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஊழல் சம்பந்தப்பட்டது நாட்டோட சொத்து. அது ஒரு சூறையாடப்பட்டிருக்கிறது. பல்வேறு முறையில் அது வங்கி வழியாக பிரிந்து செல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அதற்கு அது முக்கியம் இல்லையா? நீதிபதிக்கு அது முக்கியமா தெரியாதா? என்ன சார் பேசுறீங்க சார்? இந்த முகாந்திரம் இருந்திருந்தா இன்னைக்கு ஸ்டேவே கொடுக்க மாட்டாங்க. அவங்ககிட்ட எல்லா முகாந்திரம் இருக்கு, கேட்கறதுக்கு தயாரில்லை. உடனே உட்கார்ந்து எந்திரிச்சு போயிட்டாரு. டெல்லியில உள்ள ஒரு என்னுடைய நண்பர் ஒரு அட்வொகேட், அவர் கோர்ட்டுக்குள்ள இருந்து சொன்னதை தான் நான் உங்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு இருக்கேன். இதே உயர் நீதிமன்றத்தில் இந்த விசாரணை நடக்கிறப்போ, சோதனை நடக்கிறப்போ போனீங்க, அப்ப என்னாச்சு? அப்ப ஏத்துக்கிட்டாங்க, இன்னைக்கு ஏத்துக்கல, நாளைக்கு இந்த முடிவு மாறும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நீதியினுடைய உச்சபட்சம் என்பது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. அந்த தீர்ப்பு சட்டத்திற்கு இணையானது. அந்த அளவிற்கு அதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார்கள். கண்ணை மூடிக்கொண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கொடுத்து விடுவார்கள் என்பதெல்லாம் அல்ல. அவங்க கேட்குற ஒரே ஒரு கேள்விதாங்க. இந்த வழக்கு அங்கே போகும்போதே, இப்போ இவர் பேசினார்ல, நம்மளுடைய தலைமை வழக்கறிஞர், நமது ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் பேசும்போது விஷயங்களை சொல்கிறார்ல, ஒரே வரிதான் சார், நீங்கள் கேட்ட அடிப்படை முகாந்திரம் இதுதான். ஏன் சொல்லப்பா? வாதத்தை கேட்காமலாம் அவங்க கண்ணை முடிக்கலாம். அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் சொன்ன உடனே சரின்னுட்டுலாம் கொடுத்துடல. அவர்கிட்டையும் வாதத்தை கேட்டார். கேட்கும்போது அவர் சொல்லியிருக்க வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை, ஒன்றும் இல்லைங்க, அவங்க கண்டஸ்ட் பண்ணுற ஒரே இடம் எங்களுக்கும் அடிப்படை முகாந்திரம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னும் இருக்குங்க அடிப்படை முகாந்திரம் சொல்லியிருந்தால் முடிஞ்சு போச்சு. ஸ்டே கொடுக்க முடியாது. அவங்க எப்படி கொடுப்பாங்க? அவங்க தான் தெளிவா கேக்குறாங்களே, ஏங்க இதுல எந்த இடத்துல நீங்க நுழையிறதுக்கான ரைட் இருக்கு? டீடைல் ரிப்போர்ட் கொடுங்க கேக்குறாங்க. இல்ல சார், அப்ப இன்னும் இருக்குல, பேச விடாமலாம் இல்ல, பேசவே விடல. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1000 கோடி ஊழல், இதெல்லாம் 1000 கோடி ஊழல், அப்படி எல்லாம் கிடையாது. 1000 கோடி ஊழல். இந்த நாலஞ்சு வார்த்தை பேசின உடனே பேசல தெளிவா வந்து சார் என்ன வாதாடுனாங்க, என்ன பேசுறாங்க தெளிவா வந்து நாங்க தெளிவா பார்த்துட்டு தான் இருக்கோம். தெளிவா அவங்க சொல்றாங்க, நோ கேஸ் மேட் அவுட் அகைன்ஸ்ட் தி ஹோல் கார்ப்பரேஷன். அது மொத்த கார்ப்பரேஷனுக்கு அகைன்ஸ்ட் இந்த கேஸை திருப்பாதீங்கன்னு தெளிவா சொல்றாங்க. அதுக்கு பதில் இருக்கா உங்கள்கிட்ட? என்னன்னா அவங்க கேட்டு எப்போதுமே கார்த்தி, கீழ் மன்றத்தில் நம்ம கூப்பிட்டு விசாரிச்சு எல்லா தீர்ப்பையும் சொன்னதுக்கு பிறகு அப்பீல்களில் யாரையும் கூப்பிட்டு விசாரிக்க மாட்டாங்க. டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ் அதில் இருக்கிற கூடுதல் குறைவு, அவ்வளோதான். அதனால தான் அவங்களால தீர்ப்பு வழங்க முடியும். அவங்க உட்கார்ந்து அதுக்கப்புறம் யாரையாவது இங்கேருந்து, இப்போ தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு வருதுன்னா அது அப்பீலுக்கு ஒவ்வொருத்தரையும் கூட்டிகிட்டே தெரிய முடியாது. டாக்குமெண்ட் ஸ்பீக்ஸ் அப்பீல். அப்போ அவங்களுக்கு டாக்குமெண்ட்டை பார்த்த உடனே தெரியுது, என்னடா இது ஈடி என்ன பண்ணியிருக்கணும், பண்ணலை. இதுக்கு அடிப்படை முகாந்திரம் என்ன? ஒரு வழக்கு இருக்கணும், எங்கேயோ ஒரு தவறு, ஒரு குற்றம் நடந்திருக்கணும். சார், இந்த ப்ரிடிகேட் அந்த அஃபென்ஸை வந்து 2002 பிஎம்எல்ஏ கொண்டு வரும்போது ஐயா வாஜ்பாய் அவர்கள் இருக்கிற போது தான் அந்த ப்ரிடிகேட் அஃபென்ஸ்னா என்ன அப்படிங்கிறத சொன்னாங்க. 2012 ப. சிதம்பரம் மிக தெளிவாக அதை விளக்குனாரு. நீங்கள் வருமானத்தில் சம்பந்தப்பட்டோ அல்லது வருமானத்தில் கிரிமினல் சம்பந்தப்பட்டோ நீங்கள் போயிட முடியாது. ஒரு இடத்தில் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. எங்கே என்றால் சம்பாதிக்கப்பட்டதனால், அதாவது முறைகேடாக சம்பாதிக்கப்பட்ட பணம் எங்கேயோ ஒரு கிரிமினல் அஃபென்ஸால இங்க இது நடந்திருக்கு, பிஎம்எல்ஏவா ஆயிருக்கு என்கிற குற்றச்சாட்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போக முடியும் என்று 2012 ப. சிதம்பரம் அவர்கள் ராஜ்யசபால விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரே கேள்விதான் கார்த்தி இப்ப நமக்கு சொல்றது. கார்க்கே இப்ப அண்ணன் பேசுறாருல இவ்வளவு நேரம், ரைட்? அப்பா இந்த இடத்துல இவர் இன்னொன்னு சொல்றேன் தம்பி, 1000 கோடின்னு சொல்றாங்கல்ல, ரைட்? 41 வழக்குகள். இந்த 41 வழக்குல எந்த வழக்கிலையும் 1 லட்சம் அல்லது 2 லட்சத்துக்கு மேல குற்றச்சாட்டு இல்லை. 17 வழக்குகளில் எஃப்ஐஆர்களில் அங்கு தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மீதி மிஞ்சி போன ஒரு 17 இல்லை 20 அங்க குற்றம் சாட்டப்பட்டிருப்பது லட்சக்கணக்கில். எப்படி 1000 கோடி? எப்படி 1000 கோடி குமார்? 1000 கோடி கிடையாது, ஆக்சுவலாக 1000 கோடி இல்லை. நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் கொஞ்சம் சொல்ல தயாராக இருக்கேன். அதாவது ஆலைகளில் எவ்வளோ சரக்கு உற்பத்தி ஆகுதோ அதில் பாதிக்கு தான் வேட்டு, கலால் வரி இதெல்லாம் கட்டுறதுலாம் பாதிக்கு தான். ஒரு பாட்டில் 850 ரூபா, ஒரு பிராண்டி பாட்டில் 850 ரூபான்னா அதில் வந்து 58%
வேல்யூ ஆடட் டேக்ஸ்னு போடுறாங்க டேக்ஸ். அதுக்கப்புறம் வேட் ஒரு 14%, அப்புறம் இன்னொரு 2%, கிட்டத்தட்ட 75% வேட்டுக்கு. 90 ரூபா தான் ஒரு பாட்டில் கூடிய கரையும். சாதாரண மக்கள் குடித்து சாகுறாங்களே, அவங்கள குடிக்கிறதுக்கும் கடையை ஓப்பன் பண்ணி அவங்க ஆயிலையும் குறைக்கிறோம், அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த பாட்டிலோட விலை, ஒரு பாட்டிலுக்கு விலையே 90 ரூபா, 60 ரூபாயிலும் 90 ரூபாய்க்குள்ள தான் அதனோட விலை. அதற்கு இத்தனை டேக்ஸை போட்டு அந்த டேக்ஸ்லேயே அது அரசாங்கத்துக்கு போய் ஒரு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தணும்னா அதில் பாதிக்கு வரியே கிடையாது. அது தவிர பாட்டல் வரி இல்லாமல் எங்கே போகுது? இப்போ 1000 ரூபாலாம் எப்படி கொடுக்குறாங்க? இல்லை அதான் பாதிக்கு பில்லே வேண்டியதில்லை, ஒன்றும் வேண்டிய நேரம். ஏன்னா ஆலை ஓனர்களோ டாஸ்மாக் வந்து அவங்க ஆலை ஓனர்களுக்கும் டாஸ்மாக்கும் தொடர்பு இருக்கு. பாதிக்கு சரக்கு பாதி வந்து வித்தவுட் பில்லுல வருது. இது மெயின். அதுக்கு அடுத்தது கேளுங்க. அதுக்கு அடுத்தது ராத்திரி 12 மணிக்குனாலும் கிடைக்கிற சரக்கு எல்லா இடத்துலையும் கிடைக்கும், காலையிலையும் கிடைக்கும், எப்பவும் கிடைக்கும். அதுக்கு அமௌண்ட் ஜாஸ்தி, அது ஒரு பக்கம். ரெண்டாவது பாட்டில் ஒரு நாளைக்கு 1 கோடி பாட்டில் விற்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. 1 கோடி பாட்டில் எம்டி பாட்டில், அது ஒரு பாட்டில் 10 ரூபான்னா ஒரு நாளைக்கு 10 கோடி ரூபா. அதை தவிர நீங்கள் வந்து மூடிக்கு ஒரே ஒரு கான்ட்ராக்டர், தமிழ்நாடு பூரா அவர் உள்ள பாட்டிலுக்கு ஒரே ஆள் தான் கான்ட்ராக்டர். டிரான்ஸ்போர்ட் இது எல்லாத்தையும் கணக்கு போட்டீங்கன்னா 10,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கிறது என்பதான் தெரியாது. ஆனால் இதெல்லாம் உச்சநீதிமன்றத்துக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஹைகோர்ட் இதெல்லாம் மனதில் எடுத்துக்கொண்டு ஒரு ஆர்டரை போட்டு அதை மதிச்சு அதை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கணும். நான் குமார் அண்ணனுக்கு விஷயம் தெரியும், அதனால அவர் தெளிவாக பேசுவார்னு நினைச்சேன். ஏங்க, எல்லா டிஸ்டிலரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியும் அண்டர் த பர்வியூ ஆஃப் சர்வேலன்ஸ் ஆஃப் எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட். எக்ஸைஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் 1000 பாட்டில் வந்திருக்குன்னா இந்த 1000 பாட்டில் உருவானது எங்கே, இது எங்கேருந்து எங்கே சப்ளை ஆகிருக்கு, அது எங்கேருந்து எங்கே போயிருக்குங்கிற வரைக்கும் இதை பார்க்க வேண்டியது எக்ஸைஸ் டியூட்டி அசிஸ்டன்ட் கமிஷனர் அல்லது டெப்டி கமிஷனர் ஆஃப் தமிழ்நாடு. இட் இஸ் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன். அப்படி ஒருவேளை இந்த கணக்கில் அங்கிருந்து 10,000 உற்பத்தி ஆகிறது, அதிலே 5,000 மட்டும்தான் இங்கு வருமானம் வருகிறது, 5,000 வரி இல்லாமல் எங்கேயோ போகிறது என்று சொன்னால் இந்த 5,000 பாட்டலுக்கான கமிஷனை அடிப்பது டெப்டி கமிஷனர். நான் சொல்றேன், அந்த டெப்டி கமிஷனர் காசு அடிச்சா அது நிர்மலா சீதாராமனுக்கு தான் போகும். இல்ல நான் சொல்றது இதுதான் நடைமுறை. அதாவது எந்த டிஸ்டிலரி யூனிட்டும் தம்பி தமிழ்நாட்டில் இல்ல, இந்தியா முழுக்க எக்ஸைஸ் டியூட்டின்னு ஒன்று இருக்கு. இந்த எக்ஸைஸ் அதிகாரிகள் எதுக்காக இருக்காங்க? இது பூரா அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் அவங்க தான். எவ்வளவு மேனுஃபேக்சர் பண்றீங்க நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும், அதை அவங்க வெரிஃபை பண்ணணும். பிசிக்கலா வெரிஃபை பண்றது மட்டும் இல்ல, இது எவ்வளவு வருமானத்துக்கு போயிருக்குங்கிற ரிப்போர்ட்டும் அவங்க கிட்ட இருக்கணும். அது எங்க இருந்து எங்க போயிருக்குங்கிற வரைக்கும், அதாவது டில் த ரீட்டைல் ஷாப். அப்படின்னா தான் என்ன எதுக்காக இதை வச்சிருக்காங்க அப்படின்னா பாதுகாப்பு. எப்படின்னா இந்த நம்ம கள்ளச்சாராயங்கள் எரிசாராயங்கள் விற்கப்படுது இல்லை, அதுகளில் எப்படி நம்ம கண்டுபிடிக்க முடியுதுன்னா இப்படி தான் கண்டுபிடிக்க முடியுது. அப்போ நான் கேட்குறேன், டெப்டி கமிஷனர் பார்க்க வேண்டிய இடத்தை அவர் பார்க்காமல் விடுகிறார் என்று சொன்னால், அல்லது தெரிந்து விடுகிறார் என்று சொன்னால், அந்த ஊழல் ஒன்றிய அரசின் ஊழலா இல்லையா? திரு சேலம் மணிகண்டன், 2014 21 வரை போடப்பட்ட எஃப்ஐஆர், அந்த எஃப்ஐஆர் அடிப்படையில் இப்போ இருக்க நிர்வாகத்தின் மேலே, இப்போ இருக்க அரசு மேலே ஒரு விசாரணை நடத்தினா அப்போ அன்றைய அரசும் அன்றைய ஆட்சியாளர்களுக்கும் பொறுப்பு இல்லையா? அதில் நீங்க கேட்ட கேள்விக்கு பின்னாடி வரங்க, பேராசிரியர் ரவீந்திரன் அவர்கள் மெத்த படித்தவர், எப்படி இப்படி ஒரு உண்மைக்கு மாறான தகவலை லட்சக்கணக்கான பேர் பாக்குற தந்தி டிவியில சொல்றாருன்னு எனக்கு தெரியல. இருங்க, நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் போர்ட்டல்ல இருந்து போய் எடுத்துக்கிறேங்க. The excise duties on the certain goods while state governments primary deal with the excise duties on alcoholic beverages and narcotics அப்படிங்கிறது இதுங்க. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இது மத்திய அரசு, அதாவது எக்ஸைஸ் டியூட்டிங்கிறது மத்திய அரசும் பாக்குது, மாநில அரசும் பாக்குது. ஆனா பிவரேஜஸ், ஆல்கஹாலிக், நார்கோட்டிக் இதெல்லாம் வந்து மாநில அரசு பார்க்க வேண்டியதுன்னு மிக தெளிவா இருக்கிறப்ப இதுக்கு நிர்மலா சீதாராமன் காரணம், வழக்கம் போல RN ரவி காரணம், தாடி மோடி காரணம், அமித்ஷா தாடி காரணங்கிற மாதிரி இதுக்கு நிர்மலா சீதாராமன் இழுக்கிறாருங்க. இந்த மாதிரி திசை திருப்பது ரவீந்திரன் மாதிரி மெத்த படித்தவர்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுதல். நான் நிர்வாகத்தில் நான் சொன்னது தவறல்ல, இல்ல நீங்க நேரடியா சொன்னதுனால உங்க மேல மரியாதையோடு சொல்றேன், மரியாதையோடு தான் சொல்லுகிறேன். இன்றைக்கும்
டாஸ்மாக் எம்டியில இருந்து நீங்க இந்த விஷயத்தை கேளுங்க. உண்டா இல்லையா, நான் பேசுனது பொய் என்று உங்களால் நிரூபிக்க முடியும் என்றால் நான் பாத்துக்கிறேன். ஆனா இது ஃபார்மல். நான் செய்ய வேண்டியது இல்ல எக்ஸைஸ் டியூட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசரும் இருப்பாங்க. தெரியணுங்கிறதுக்காக இருப்பாங்க. ஆமா ஆமா. சரி மணியன் நான் முக்கியமான விஷயத்தை சொல்றேன். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிறதுக்காக ஈடி வரல. ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா ஒரு நாளைக்கு இந்த தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா சராசரியா 1 லட்சம் பாட்டில் விக்குது. ஒரு நாளைக்கு 10 ரூபா வாங்கி 10 கோடி ரூபாய் வருது. மாசத்துக்கு 300 கோடி ரூபாய், 4 வருடத்துக்கு 1300 கோடி ரூபாய். இந்த 10 ரூபா மேல வசூலிச்சு அந்த காசு எங்க போச்சு? இது ஒரு பேரலா நடந்து இந்த 1300 கோடி எங்க போச்சு? இது மணி லாண்டரிங்கா வந்திருக்குதா அப்படிங்கிறது தான் இதுல உள்ள முக்கியமான குற்றச்சாட்டு. குமார் சொன்னது இன்னொன்னு, தனியா அங்க ஆலைகள் நடத்தி ஆலைகள்ல டாஸ்மாக் நிர்வாகத்துக்கே வராம தனியா போய் வித்தது அப்படிங்கிறது அது 2ஆம் குற்றச்சாட்டு. தான் ஈடி அதை கையிலேயே தொடல. அது அடுத்த ஆட்டபாம், அது அடுத்தது வரப்போகுது. இது தனி, அது தனி. குமார் சார் அதை குழப்பிக்க கூடாது. அந்த 10 ரூபாயில பேரலா 1000 கோடி வந்ததுன்னா 2014 இருந்து இந்த நடைமுறையோ எஃப்ஐஆர் இருந்திருக்கேன். அதுதான் கேக்குறேன், நான் அருமையா கேக்குறேன். 41 எஃப்ஐஆர் இருக்குது அப்படின்னீங்களா? 41 எஃப்ஐஆர் அதிமுக ஆட்சியில போடப்பட்டது, திமுக ஆட்சியில போடப்பட்டது அப்படின்னா இது வரைக்கும் அது மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யாரை தண்டித்தீர்கள்? நடவடிக்கை நாங்க 10-15 எடுத்துட்டோம் அப்படிம்பாங்க. இன்னொரு உயர்நீதிமன்றத்துல டிவிஎஸ்சி தெளிவா பதில் கொடுத்திருக்கு சார். அதுல டிவிஎஸ்சி தெளிவா குறிப்பிட மட்டும் சொல்லிடுறேன். அடிஷனல் சப்போர்ட் உங்க பேர்ல பேசுங்க சார். அதே உச்ச நீதிமன்றம் இவங்க போற்றி கொண்டாடக்கூடிய உச்ச நீதிமன்றம் ஒரு தனிநபர் போட்ட ஒரு பெட்டிஷன்ல எனக்கு என்ன சொல்லி இருக்குன்னா, நீங்க எஃப்ஐஆர் எல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க, இந்த வேலையை பண்ணக்கூடாது அப்படின்னு தடுத்திருக்குது. என்ன நடவடிக்கை நீங்க 4 ஆண்டுகள் திராவிட மாடல் ஆட்சியில எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில போடப்பட்ட எஃப்ஐஆர் அவங்க அதிமுக எடுக்கல சார். நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? யார் தண்டிக்கப்பட்டார்கள் அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு ஈடி அவங்க பாத்தீங்கன்னா கவுண்டர் பெட்டிஷன் போறப்ப வரப்போகுதுங்க. குமார் ஒண்ணு சொன்னார், அதாவது சம்மர் வெக்கேஷன் 1.5 மாசம் இல்லைங்க. நான் இப்ப டெல்லியில ஜஸ்ட் அந்த நியூஸ் முன்னாடி கேள்விப்பட்டேன். சம்மர் வெக்கேஷன்லயே இந்த வழக்கு நடத்துங்க அப்படின்னு பெட்டிஷன் போட போறாங்க ஈடி. அதனால ஈசல் மாதிரி தான் நான் சொன்னேன். உங்களோட சந்தோஷங்க. நான் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் குமார் இருங்க, கேஜ்ரிவாலையும் மணிஷ் சிசோடியா மேல மட்டும் வழக்கு போடல, ஏஏபி ஆம் ஆத்மி பார்ட்டி மேலேயே வழக்கு போட்டாங்க. அந்த மாதிரிதான் இந்த டாஸ்மாக் மேல ஏஏபிங்கிற ஒரு அரசியல் கட்சி மேல வழக்கு போட்டாங்கன்னு பேராசிரியர் சொல்லுங்க. அதுக்கு அர்த்தம் கேள்வி எழுப்புறாங்க. எப்படி ஒரு அரசியல் கட்சி மேல வழக்கு போட முடியும்? கேள்வி இல்ல, 14 எதிர்க்கட்சி மேல அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. கட்சி மேல அந்த பார்ட்டி மேல போட்டு அதேதான் குறிப்பிட்டு சொல்றாங்க. அவர் அபிஷேக் மேல இங்க தெளிவா சொல்றாரு. 17 எதிர்க்கட்சிகள் மேல டார்கெட்டட் அண்ட் செலக்டிவ் பார்ட்டிஸ். ஓகே, முடிச்சுங்க மணி, என்ன முடிச்சிருங்க சார். என்னோட தெரியல சார். அவங்க அமைதியா சொல்லி ஏங்க சார் பதறாங்க? அதான் என்னன்னா, இந்த காசை வாங்கி தன்னுடைய கட்சிக்காக பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படிங்கறதாலதான் ஆம் ஆத்மிங்கிற அந்த கட்சி மேல இது போட்டாங்க. இன்னொன்னு சொல்றேன் சார், சத்தீஸ்ங்கிறவர் மரியாதைக்குரிய துணை முதலமைச்சருடைய நண்பர் அப்படின்னு எல்லாம் அறியப்பட்டவருங்க. ஆகாஷ்ங்கிறவர் முதலமைச்சருடைய நெருங்கிய உறவினர். இவங்க 2 பேரும் ஏன் சார் தலைமறைவானாங்க? போனாங்க. இவங்க மேல பயம் இல்ல, இவங்க மேல தவறு இல்லடா. கூட்டம் கூட்டிட்டு பின்னாடி 2 பேர் கைது ஆகிறப்பதான் எல்லாம் வெளியே வரும். யார் உள்ள போனோம் அவங்க உள்ள போவாங்க. ஆம் ஆத்மி கட்சி மேலேயோ ஆம் ஆத்மி கட்சி தலைவர் அரவிந்த் கெஜ்ரிவால் மேலேயோ பேச்சுவார்த்தை நடந்தது என்பது அந்த கம்பெனியோடு, சப்ளை கம்பெனியோடு நடந்ததாக கவிதா, சகோதரி கவிதா உட்பட அது வேற டீலிங். அதுக்கும் இங்கு முதலமைச்சருக்கும் இங்க தமிழ்நாட்டிற்கும் என்ன சம்பந்தம்? இங்க எங்கே முதலமைச்சர் இதிலே சம்பந்தப்பட்டிருக்கிறார்? சும்மா கற்பனைக்காக கட்டி விடுவதல்ல. முதலமைச்சர் அல்ல, கால் தூசியை கூட எவனும் தொட்டு பார்க்க முடியல. செந்தில் பாலாஜி வழக்கிலையும் கைது செய்வதற்கு அதிகாரம் இல்லை அப்படின்ற ஒரு வாதம் வைக்கப்பட்டது. ஆனா கடைசியில் உச்சநீதிமன்றத்தில் என்ன ஆச்சு? இப்ப ஈடி அடுத்தடுத்து மூவ் பண்ணுவாங்கல்ல. இல்ல, இப்ப சொல்றதுக்கு முன்னாடி எம்குமார் அவர்கள் சொன்னார், என்னது இங்க நடக்கிறது எப்படி சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு அங்க நடக்கிறதெல்லாம் தெரியாது சார், அவங்க கேட்கிற கண்டிஷன்லயே இல்லைன்னு. இதே வார்த்தையே 370 அப்ளிகேஷன் அப்ப 2003 தீர்ப்பு கொடுத்தாங்க, அதுக்கே சொல்லல. அப்ப தொடர்ந்து இது போன்ற பல வழக்குகள்ல உச்சநீதிமன்றத்தில் இவர்கள் சார்ந்த வழக்குகளுக்கெல்லாம் ஆதரவு நிலைப்பாடு ஃபேவரபிள் ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அன்றைக்கு தெரியாத சுப்ரீம் கோர்ட்டோட நிலைமை. ஏங்க, ஜக்தீப் தங்கரை வைத்து கொலிஜியத்தையும் இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டத்தையும் டைரக்டா இவங்களுக்கு அகைன்ஸ்டா தீர்ப்பு கொடுக்குறாங்கன்றதுக்காக நேரடியா கமெண்ட் மட்டும் இல்லாம கீழ்த்தரமா விமர்சனம் பண்றாங்க. அதுதான் திருப்பி திருப்பி சொல்றோம். ஒரு இடத்துல இன்றைக்கு உச்சநீதிமன்றம் ஒரு விளக்கு உங்களுக்கு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் சொல்றாரு, the reason to believe
நீட் அண்ட் நெசசிட்டிஸ் மஸ்ட் அப்படின்றாரு. நம்புற மாதிரி கேஸ கொடுங்க சார், அதை நாங்கள் நம்பணும் அப்படின்றாரு. அதை தாண்டி ரைட் டு லைஃப், ரைட் டு லிபர்ட்டி. இந்த லிபர்ட்டின்ற இடத்துல தான் என்ன வருது, ஃபோனை பிடிங்கிட்டு போறீங்க, அதில் குளோனிங் பண்ணி தேவையில்லாமல் வாட்ஸ்அப்பில் ஒரு நம்பரை போட்டு நீங்களே சார் நான் கேட்குறேன் 39 எஃப்ஐஆர் போட்டிருக்கு, இதில் முகாந்திரம் இருந்திருந்தால் நீங்கள் ஏன் சார் குளோனிங் பண்ணி ஒரு ஆதாரத்தை கொடுக்கணும்? 41 வழக்குகள் இருக்கு, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்கல்ல. இடி பக்கம் கிரவுண்ட்ஸ், இந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸோ இந்த பிரைமா ஃபேசி ஆஃப் கிரவுண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கிரவுண்ட்ஸை இன்றைக்கு தடை கூர்ன நேரத்தில் இந்தாங்க சார் இந்த கிரவுண்ட் டீடைல் ரிப்போர்ட் கொடுத்தா இல்ல, அந்த டீடைல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணலையே. உயர் நீதிமன்றத்தில் சார் இதோட பிரச்சனை எப்படி தெரியுமா சார், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு என்பது இந்தியாவுக்கு மாடலாக தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார். அந்த ஒற்றை காரணத்திற்காக தொடர்ந்து அச்சுறுத்தும் விதமாக இந்த தீர்ப்பை எல்லாத்தையும் இவங்க ஈடியை வச்சு மிரட்டான்னு பார்க்குறாங்க. சொல்றாரு பாருங்க, அவர் பகிரங்கமா டிவிலே சொல்றாரு, மணிஷ் சிசோடியா போல அரவிந்த் கெஜ்ரிவால் போல வர 2026 தேர்தல் ஆகும்னு பகிரங்கமா சொல்றாரு. அப்போ இதேதான் செந்தில் பாலாஜியுடைய வழக்கு நேரத்தில் அன்றைக்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரு, 8 மாசம் வெயிட் பண்ணுங்க, யார் உள்ள போறாரு பாப்போம் அப்படின்னு. அது எப்படிங்க அமலாக்கத்துறை நீங்க சொன்னதுக்கு அப்புறம் ரைடு விடுது? ஏன் நாடாளுமன்றத்தில் ஒருத்தவங்க சொல்லியா, எம்பி சொன்னாங்கல்ல உங்க வீட்டுக்கு ஈடி ரைடு வரும்னு சொன்னாங்கல்ல. அப்ப தொடர்ந்து நான் கேட்பது, அமலாக்கத்துறையை உறுப்பினர் பாஜகவிற்கு உறுப்பினர் சேர்க்கும் துறையாக வைத்திருக்கிறது இந்த இந்திய நாட்டுடைய ஆளும் பாஜக. அதே ஒரு அடிஷனல் கான்செப்ட் வைக்கிறேன், அல்ல தெளிவா இன்னைக்கு ரொம்ப வருத்தத்தக்க செயலாக சொல்கிறேன். தேசிய கட்சியாக இன்றைக்கு தேசிய நீரோட்டத்தில் இருந்து சொல்கிறோம், இன்னைக்கு கொடுத்திருக்க ஜட்ஜ்மெண்ட்ல இந்த கிரெடிட்டபிலிட்டி ஆக்ஷன்ஸ் டேமேஜஸ் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி மேல இருக்கக்கூடிய எல்லா நம்பகத்தன்மையும் உடைத்திருக்கிறது பாஜக அரசு. மிகப்பெரிய தெளிவான ஜட்ஜ்மெண்ட் நீ சொல்லியிருக்கிறாங்க. ஒரே ஒரு வேண்டுகோள் சகோதரர், இந்த வழக்குகளுக்கெல்லாம் வாரந்தோறும் சுப்ரீம் கோர்ட்டு கம்ப்ளீட்டா பயன்படுறது தமிழ்நாடு கேஸ், முக்கியமா தமிழ்நாடு கேஸுக்காக தான். எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போறாங்க. இல்ல சார், அதாவது ஒவ்வொரு வழக்குக்கும் ஒரு சிட்டிங்க்கு 45 லட்சம் ரூபா ஃபீஸ். எனக்கு தெரிய 45 லட்சம் ரூபா ஒரு சீனியர் அட்வொகேட் கொடுத்து இங்க ஃபிக்ஸ் பண்றாங்களே, இது யாரோட பணம்? பொதுமக்கள் பணமா அல்லது டிஎம்கே கட்சியில இருந்து கொடுக்கறாங்களா? நீங்க இதுக்கு அரசாங்க பணமா? அத வெளிப்படையா சொல்லுங்க. கவர்மெண்ட் அறிக்கை சொல்லுங்க. நான் கேக்குறேன், சொல்லுங்க சார். இல்லனா இது ஒரு பெரிய போராட்டம். கவர்னருடைய பில்லுக்கு இவங்களுடைய மக்களுக்கு 40 கூட கொண்டு வராத கவர்னருக்கு சப்போர்ட் பண்றீங்க. ஒரே ப்ரொஃபசர் ஒரே வரி ப்ளீஸ் ப்ரொஃபசர் நேரம் இல்ல, புரிஞ்சுங்க. ஜனாதிபதி வச்சு கவர்னருடைய வழக்குக்கு ஜெகதீப் தங்கர் வச்சு பேசுறாங்க. மருத்துவர் சொல்லுங்க. சரி நேரம் இல்ல சார். கவர்னருக்கு எதிரான கேஸ்ல கூட்டிட்டு வந்து செங்கோல்லாம் கொடுக்காங்களே, ஒரு மாசம் டைம் இருக்குமே, அதுக்குள்ள கொடுக்கலாமா? இதெல்லாம் செய்யலாமா சார்? இதெல்லாம் எந்த நியாயம் சார்? இந்தியா மக்கள் மீது பெரிய தாக்குதல் பீகாருக்கு போனார். இந்திய நாட்டு பிரதமர் பீகார் அதையும் குறிப்பிட்டு, அதாவது மாண்புமிகு முதலமைச்சருடைய முன்னெடுப்பு என்பது இந்திய ஜனநாயகத்தை காப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களினுடைய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தானே தவிர எந்த இடத்திலும் தனிப்பட்ட ஆதாயத்திற்காக மாண்புமிகு முதலமைச்சர் போராடியதே கிடையாது. அவருக்கு தேவையெல்லாம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டு மக்கள், அவர்களுடைய உரிமைகள். அது பறிக்கப்படுற போதெல்லாம் அவர் கோபம் கொண்டு எழுவதும் நீதிமன்றம் அவருக்கு தீர்ப்பளிப்பதும் எப்பொழுதும் வாடிக்கை. பொறுத்து பார்க்கலாம் அமலாக்கத்துறை அடுத்து என்ன செய்ய போகிறது. அமலாக்கத்துறையினுடைய டீடைல் ரிப்போர்ட் வந்து உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வாரமா இல்ல அதுக்கு அடுத்ததா அப்படின்றத பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.